வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை சமுதாயத்தின் பிரதான நீரோட்டத்துடன் இணைக்கும் பணிகள் தீர்மானகரமான இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் சத்தீஸ்கர் சட்டமன்றத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் பேசுகையில் இவ்வாறு கூறினார். குறிப்பிட்ட சிறுபான்மை பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டுமென கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் பேசியதாக கூறப்படும் பிரச்சினை தொடர்பாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளிலும் அமளி ஏற்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் உறுப்பினர்களின் சம்பளம், தினசரி படி மற்றும் ஓய்வூதியத்தில் உயர்வு அறிவித்து மத்திய அரசு இன்று அரசிதழ் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாத சம்பளம் 1,00,000 ரூபாயிலிருந்து 1,24,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க உலக காசநோய் தினமான இன்று மக்கள் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். 100 நாள் தீவிர காசநோய் ஒழிப்பு இயக்கம் உட்பட காசநோய் ஒழிப்பிற்கான அரசின் பல்வேறு முயற்சிகளை சமூக ஊடகத்தில் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் அவர் எடுத்து கூறியுள்ளார். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சிபிஐயால் கைது செய்யப்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இன்று சட்டப்பேரவையில் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்கள் பேரவைத் தலைவர் உத்தரவின் பேரில் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரியில் தொழிலாளர் துறை வேலை வாய்ப்பகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு முகாம் வரும் 26ஆம் தேதி புதன்கிழமை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.